Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கணும்னா 11th accountancyல chapter 9ல illustration 15 பார்க்குறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். A bookkeeper find that the debit side of the trial balance is short by 308. அவங்க ட்ரையல் பேலன்ஸில் எவ்வளோ குறையுது? 308 வந்து குறையுது. ஓகேவா? அண்ட் the difference is put to a suspense account. அப்போ அதை என்ன பண்ணியிருக்காங்க? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட்டு 308ன்னு போட்டு டேலி பண்ணியிருக்காங்க. Subsequently the following errors were located. ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் நிறைய வந்து எரர்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அது என்னென்னங்கிறத ரெக்டிஃபை பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ட்ரி பாருங்கள். an entry for sale of goods on credit 102 to Meghala was posted to her account 120. 102 120 எழுதிட்டாங்க, போட்டுட்டாங்க. இது என்னது? ஃபஸ்ட்டு ஓவர் கேஸ்ட்னால் அதிகமாக என்ட்ரு பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்போது இந்த டிரான்சாக்ஷன் வந்து ஓவர் கேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அண்டர் கேஸ்ட்டாக இருந்தால் தான் ஒரிஜினல் என்ட்ரி போடணும், ஓவர் கேஸ்ட்டாக இருந்தால் ஆப்போசிட் என்ட்ரி போடணும். ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஒரிஜினல் என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேல் ஆஃப் குட்ஸ் ஆன் கிரெடிட்டுக்கு, மேகலாவுக்கு கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது சேல்ஸ் வந்து எப்போதும் எங்கே வரும்? கிரெடிட்டில் தான் வரும். இப்போ மேகலா அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட், இதுதான் ஒரிஜினல் என்ட்ரி. இப்போ இது என்ன பண்ண போகிறோம்? ஓவர் கேஸ்ட்டாக இருக்கிறதுனால ஆப்போசிட் என்ட்ரி போட போகிறோம். ஆப்போசிட் என்ன வரும்? சேல்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு மேகலா அக்கௌண்ட் அப்படின்னு வரும். என்ன வரும்? சேல்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு மேகலா அக்கௌண்ட் அப்படின்னு வரும். இந்த சேல்ஸுக்கு பதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட சொல்லியிருக்காங்க. சேல்ஸு கேஷு பர்ச்சேஸ்க்கு பதில் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட போகிறோம். இப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு மேகலா அக்கௌண்ட், ஆப்போசிட்டாக மேகலா வந்திருக்காங்க. ஓகேவா? எக்ஸஸ் அமௌண்ட் போஸ்டட் டு மேகலா அக்கௌண்ட் ரெக்டிஃபைடு. எவ்வளவு? 120லேருந்து 102 மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 18. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பார்ப்போம். ₹100 being the monthly total of discount allowed to customers was credited to discount received account in the ledger. டிஸ்கவுண்ட் அலௌட் வந்து கஸ்டமர்ஸ்க்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. அது டெபிட் சைடு தான் வரும். டிஸ்கவுண்ட் அலௌட் அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ₹100 கொண்டு போய் கிரெடிட் சைடு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டில் கொண்டு போய் போட்டாங்க லெஜரில். இப்போ நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணி எழுதணும். ஓகேவா? இது மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். கரெக்ட் என்ட்ரி என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், கரெக்டான என்ட்ரி வந்து டிஸ்கவுண்ட் அலௌட் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ், இதான் வந்து கரெக்ட் என்ட்ரி. ஆனால் அவங்க ராங்காக எப்படி என்ட்ரு பண்ணிட்டாங்க? கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட், அதாவது டிஸ்கவுண்ட் அலௌடில் போட வேண்டியதை டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு காலத்தில் போட்டாங்க ₹100. இப்போ இதை வந்து நம்ம சரி பண்ணணும். இப்போ கரெக்ட் என்ட்ரி இதுதான். ஓகேவா? இதை அப்படியே வச்சுக்குவோம். ராங் என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு டிஸ்கவுண்ட் ரிசீவ் கொடுத்துருக்காங்களே, இதை ஆப்போசிட்டில் கொடுத்தோம்னா இங்கே வந்து ரெக்டிஃபை ஆகிடும். அப்போ என்ன போடுவீங்க? இதோட கரெக்ட் என்ட்ரி டிஸ்கவுண்ட் அலௌட் அக்கௌண்ட் டேட்டா. இதை வந்து அப்படியே மாற்றி போடுவோம். அப்போ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு எங்கே வரும்? டெபிட்டில் தான் வரும். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ். ஓகேவா? இந்த டு கேஷுங்கிற இடத்துல 2 கேஷ் இருக்கு பாருங்க. இதையும் மாற்றி தலைக்கில் போடணும், இந்த கேஷையும் போடணும். அப்போ ரெண்டும் என்ன ஆகிடும்? ஆட் ஆகிடும். எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அந்த ரெண்டையும் ஆட் பண்ணி தான் போடணும். 2 கேஷ் வரும். இப்போ இந்த கேஷுங்கிற இடத்துல தான் என்ன போட சொல்லியிருக்காங்க? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட சொல்லியிருக்காங்க. அப்போது டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட போகிறோம். வாங்க, சம் போடும்போது புரியும் உங்களுக்கு. என்ன சொன்னேன்? டிஸ்கவுண்ட் அலௌட் அக்கௌண்ட் டேட்டா, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட் டேட்டா டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். எவ்வளோ போடுறாங்க? ₹100. அந்த ₹100 டிஸ்கவுண்ட் அலௌட்லேயும் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட்லேயும் போட்டு ரெண்டத்தையும் ஆட் பண்ணி தான் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் 200 போடணும். நரேஷன் டிஸ்கவுண்ட் அலௌட் ராங்லி போஸ்டட் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட் ரெக்டிஃபைடு. நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பாருங்கள். ₹225 பெய்டு பை மன்னன் வந்து பே பண்ணியிருக்காரு. ஓகேவா? வாஸ் கிரெடிட்டட் டு கண்ணன் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க? கிரெடிட் பண்ணிட்டாங்க. இப்போது கரெக்டான என்ட்ரி இதுக்கு என்ன? கரெக்டான என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டேட்டா பே பண்ணியிருக்காங்களா? அப்போ மன்னன் கேஷ் டு மன்னன் அக்கௌண்ட். ஓகே, இது கரெக்ட் என்ட்ரி வந்து என்ன வரும்? கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு மன்னன் அக்கௌண்ட் வரும். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கண்ணன் அக்கௌண்ட்னு ராங்காக அது வந்து மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அப்போ மன்னன் அப்படிங்கிறது வந்து
கிரெடிட்டில் இருக்குது. நம்ம தப்பாக என்ட்ரு பண்ணது கண்ணனை. அப்போ கண்ணனை டெபிட்டில் போட்டு கண்ணன் அக்கௌண்ட் டேட்டா டு மன்னன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணணும். நரேஷன் வந்து ராங் கிரெடிட் டு கண்ணன் அக்கௌண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் மன்னன் அக்கௌண்ட் ரெக்டிஃபைட். எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 275. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் ₹26 அப்பியரிங் இன் த கேஷ் புக். கேஷ் புக்கில் ₹26 வந்து அப்பியர் ஆகியிருக்கு. எதுக்குன்னா பே ஃபார் த பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டேஷ்னரி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃபீஸ் யூஸ்க்காக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஹேஸ் நாட் பீன் போஸ்டட் டு லெஜரில் வந்து போஸ்ட் பண்ண விட்டுட்டாங்க. அப்போ இதோட கரெக்ட் என்ட்ரி என்ன வரும்? ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அப்படின்னு வரும். கேஷுங்கிற இடத்துல தான் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட போகிறோம். அப்போது ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் டேட்டா டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எவ்வளவு? 26. பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டேஷ்னரி நாட் போஸ்டட் டு ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் ரெக்டிஃபைட் நரேஷன் எழுதிடும். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் த பர்ச்சேஸ் புக் வாஸ் அண்டர் கேஸ்ட். அவங்களே கொடுத்துறாங்க அண்டர் கேஸ்ட்னு. அண்டர் கேஸ்ட் அப்படின்னாலே நம்ம என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுவோம்? ஒரிஜினல் மெத்தட், அதாவது ஒரிஜினல் என்ட்ரி தான் போட போகிறோம். பர்ச்சேஸ் வந்திருக்கு. பர்ச்சேஸ் எங்கே வரும்? டெபிட்டில் வரும். பர்ச்சேசஸ் டு கேஷ். இந்த கேஷுங்கிற இடத்துல சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட போகிறோம். ஓகேவா? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் 100. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம ரெக்டிஃபை பண்ணி எரர்ஸ் போட்டாச்சு. ஆனால் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட சொல்லியிருக்காங்க. சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எப்படி போடுவீங்க? டபுள் சைட் போடுவீங்க. டெபிட் கிரெடிட் போட்டு பர்டிகுலர்ஸ் ரூபீஸ், லெஜர் தானே அது. இப்போ பர்டிகுலர்ஸ் ரூபீஸ் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டே சொல்லியிருக்காங்க ஷார்ட் ட்ரையல் பேலன்ஸில் 308 வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு. அப்போ அதை என்ன பண்ண போகிறோம்? டு பேலன்ஸ் BD ஓப்பனிங் பேலன்ஸாக 308 கொடுத்துருவோம். இந்த நம்ம என்ட்ரி எல்லாமே ரெக்டிஃபைங் என்ட்ரி ஜேர்னல் என்ட்ரி போட்டோம்ல, அதில் எங்கெல்லாம் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வந்திருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வந்திருக்கு. ஆப்போசிட்டில் மேகலா இருக்காங்க. அப்போ டெபிட்டில் டு மேகலா அக்கௌண்ட் 18. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எங்கே இருக்குது? க்ரெடிட்டில் இருக்குது. ஆப்போசிட் உள்ளது எல்லாத்தையுமே நம்ம க்ரெடிட் பண்ண போகிறோம். பை டிஸ்கவுண்ட் அலௌட் அக்கௌண்ட், பை டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட் 100. நெக்ஸ்ட்டு இதில் வந்து கண்ணன் மன்னன் தான் இருக்காங்க. சஸ்பென்ஸ் வரலை, அதனால் இந்த என்ட்ரி எடுத்துக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் டேட்டா டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். இதில் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எங்கே இருக்குது? க்ரெடிட்டில் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னா ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட். அப்போது க்ரெடிட்டில் பை ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் 26. லெஜர் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அதனால் நான் சும்மா சிம்பிளாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்கள். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு தான் என்ட்ரி வரணும். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் க்ரெடிட்டில் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கோ அதை தான் எடுத்துக்கணும். பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 100. இப்போ ரெண்டத்தையும் டேலி பண்ணிங்கன்னா டேலி ஆகிடும். ஓகேவா? சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.